திருச்சி பஞ்சப்பூர் பகுதியில் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். இந்நாள் முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, மேயர் அன்பழகன் அவர்களே, அரசு செயலாளர் முனைவர் கார்த்திகேயன் அவர்களே, தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர், மகளிர் சுய உதவிக்குழுவை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரிகளை, தாய்மார்களை, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தீரர்கள் கோட்டமாம் இந்த திருச்சியில இந்த சிறப்பான மாபெரும் விழாவில, விழா இல்ல, இது ஒரு மாநாடு. அப்படிப்பட்ட மாநாட்டை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர், என்னுடைய ஆரியர் சகோதரர் நேரு அவர்களுக்கு முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றிய, பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். நேருவை பாராட்டுறது என்னை நானே பாராட்டிக்கிற மாதிரி தான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். அந்த அளவுக்கு என்னுள் கலந்தவர் நேரு அவர்கள். இந்த தீரர்கள் கோட்டத்தோட தலைமை தீரர் நம்ம நேரு. பல்வேறு அடக்குமுறைகளை சந்திச்சு அதையெல்லாம் வென்று இந்த மத்திய மண்டலத்தை வலுவாக வளர்த்தெடுத்திருக்கிறார். இந்த பயணத்தில் அவர் சந்திச்ச இழப்புகள் ஏராளம். அதெல்லாம் ஈடு செய்ய முடியாத இழப்புகள். அது அத்தனையும் இந்த இயக்கத்துக்காக, எங்களுக்காக, நமக்காக தாங்கிக்கிட்டார் நேரு அவர்கள். பெருமையோடு சொல்றேன், இப்போ அதே உறுதியோடும் மனவலிவோடும் செயல்பட்டு வரார். நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்ச பிறகு இந்த அமைச்சரவையில் அவருக்கு நகர்ப்புற வளர்ச்சி துறையை வழங்கணும். அந்த நம்பிக்கையை காப்பாற்றி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநகரங்கள், நகரங்கள், பேரூர்கள் அனைத்திலும் மிக சிறந்த வகையில் வளர்த்து வருகிறார். அதுக்கு எடுத்துக்காட்டுதான் இன்னைக்கு நான் பஞ்சப்பூர்ல திறந்து வச்சுட்டு வந்திருக்கக்கூடிய முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் பெயரால் அமைந்த ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம். அதை பார்த்தவுடன் எனக்குள்ள என்ன தோணுச்சுன்னா, இது பஞ்சப்பூர் அல்ல, எல்லா ஊரையும் மிஞ்ச போக மிஞ்சப்பூர்னு தோணுச்சு. ஒரே நேரத்தில் 401 பேருந்துகளை நிறுத்துகிற வகையில் பிரம்மாண்டமான பேருந்து முனையமா அது அமைக்கப்பட்டிருக்கு. பசுமை சூழ்ந்ததா இருக்கு. பார்க்கிங் வசதி, ஏர் கண்டிஷன், ஏசி ரூம்ஸ், லிப்ட், எஸ்கலேட்டர், கடைகள்னு ஒரு விமான நிலையத்துக்கு இணையான வசதிகளோட அந்த பேருந்து முனையத்தை உங்களுக்காக நாங்கள் அமைச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டோட இதய பகுதியாக விளங்குகிற இந்த திருச்சிக்கு இப்படி ஒரு பேருந்து முனையம் நிச்சயம், அவசியம், தேவைதான். நேரு அவர்கள் அவருடைய திருச்சி மாவட்டத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலா பார்த்து பார்த்து இதை உருவாக்கி இருக்கிறார். அடுத்து திருச்சியிலிருந்து இன்னொரு அமைச்சர் இருக்கிறார், நம்ம தம்பி
அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அவர் மட்டும் என்ன லேசுப்பட்டவரா என்ன? பள்ளி கல்வித்துறை அமைச்சரானதுமே அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் இல்ல, பெருமையின் அடையாளம்னு சொன்னார். நேற்று +2 ரிசல்ட் வந்திருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் அதிக விழுக்காடு மாணவர்கள் பாஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த ஆண்டும் அப்படித்தான். கல்வி தரமும் பெருமளவு உயர்ந்திருக்கு. இடைநேற்றல கூடாதுன்னு ஸ்கூல் போகாம இருக்கக்கூடிய மாணவர்களின் வீடு வீடா தேடி தேடி போய் அறிவுரை சொல்லி வேண்டிய உதவிகள் செஞ்சு அவங்களை மீண்டும் பள்ளிக்கு அனுப்புறோம். அதே போல கடந்த 2002ஆம் ஆண்டு நான் டெல்லி போனப்போ அங்க இருந்த மாடல் ஸ்கூல் ஒன்றுக்கு நான் விசிட் செஞ்சேன். கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருந்தபோது. அப்போ அந்த ஸ்கூலை பார்த்தப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதே மாதிரி இதை விட சிறப்பா தமிழ்நாடு முழுக்க மாதிரி பள்ளிகள் உருவாகணும் என்று அப்பவே நான் முடிவு செஞ்சேன். என்னோட அந்த கனவை ரொம்ப சிறப்பா நம்ம அன்பில் மகேஷ் எல்லா மாவட்டத்திலையும் செயல்படுத்தி காட்டியிருக்கிறார். குறுகிய காலத்திலேயே அங்க படிச்ச நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இந்தியாவோட மிக சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் வெளிநாட்டு உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் படிக்க போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போற மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தி நாம எல்லா சப்போர்ட்டும் பண்றோம். நேற்றைய தினம் துவாக்குடியில திறந்து வச்ச மாதிரி நிரந்தர கட்டடங்களையும் உருவாக்கிட்டு வரோம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் முதல் கட்டத்தை அவருடைய மாவட்டத்தில் கட்டி முடிச்சிட்டார். அது மட்டுமல்ல, மதுரையில கலைஞர் நூற்றாண்டு நூலக மாதிரி என்னோட திருச்சிக்கும் ஒரு அறிவு சுரங்கம் வேணும் என்று கோரிக்கை வச்சு தற்போது பெருந்தலைவர் காமராஜர் பெயர் சூட்டப்பட்டு மிக பிரம்மாண்டமாக அந்த நூலகம் உருவாகிட்டு இருக்கு. நேரு அவர்களும் அன்பில் மகேஷ் அவர்களும் இப்படி தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகள்ல நல்லா ஸ்கோர் பண்ணி எனக்கு நல்ல பேரை வாங்கி தந்திருக்கிறாங்க. அது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு, பெருமையா இருக்கு. நான் சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்றத்தில் கூட சொன்னேன், இந்த அரசோட வெற்றி என்பது தனிப்பட்ட ஸ்டாலினின் வெற்றி அல்ல, அமைச்சர்கள் அதிகாரிகளின் கூட்டு முயற்சிக்கு கிடைச்ச வெற்றின்னு சொன்னேன். அந்த வகையில இந்த 2 அமைச்சர்களுக்கும் துணையா இருக்கக்கூடிய துறை செயலாளர்கள், உயரதிகாரிகள் அத்தனை பேரையும் நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அவருக்கு உங்கள் சார்பில் என்னுடைய வணக்கத்தையும் செலுத்த விரும்புகிறேன். அடுத்து இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பா ஒருங்கிணைச்சிருக்கக்கூடிய அரசினுடைய முதன்மை செயலாளர் கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்களுக்கும், மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப்குமார் ஐஏஎஸ் அவர்களுக்கும், திருச்சி மாநகராட்சி ஆணையர் திரு சரவணன் ஐஏஎஸ் அவர்களுக்கும், திருச்சி மாவட்டத்தினுடைய அலுவலர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஆளாக்கிய பகுத்தறிவு புகழன் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் ஆகியோருடைய சிலைகளை எல்லாம் திறந்து வச்சுட்டு தான் இந்த மேடைக்கு வந்திருக்கிறோம். இந்த திருச்சிக்கும் இந்த திராவிட தலைமகன்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. கடந்த 100 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டோட வளத்துக்கும் நலத்துக்கும் உயர்வுக்கும் அவங்க தான் அடித்தளம். தந்தை பெரியார் பிறந்தது ஈரோடு என்றாலும் அவர் மாளிகை கட்டி வாழ்ந்தது இந்த திருச்சி. பெரியாரும் அண்ணாவும் வெவ்வேறு வழக்குகளில் ஒரே சிறையில் இருந்ததும் இந்த திருச்சியில தான். இந்திய எழுத்து அழிப்பு போராட்டத்தை பெரியாரும் கலைஞரும் நடத்தினது இதே திருச்சியில தான்.
கள்ளக்குடி போராட்டத்தில் கைதான தலைவர் கலைஞர் அவர்கள் திருச்சி சிறையில் தான் அடைக்கப்பட்டார். திராவிட இயக்கத்தோட போர் புறப்பாடைய பல்வேறு புத்தகங்கள் இந்த திருச்சி மண்ணில் இருந்துதான் வெளியாச்சு. இதெல்லாம் எல்லாத்தோட அடையாளமாக தான் இந்த திருச்சியில இந்த பெரியார் சிலையும் அண்ணா சிலையும் கலைஞர் சிலையும் திருச்சியில கம்பீரமாக அமைக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் திறந்து வைக்கக்கூடிய பெருமை எனக்கு கிடைச்சிருக்கு. இப்படி அந்த தலைவர்களுக்கு சிலை அமைக்கிறது நம்முடைய கடமை மட்டும் இல்ல, நாம காட்டுகிற சிறு நன்றி கடன். நம்மளோட திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்ச பிறகு ஏராளமான முத்திரை திட்டங்களை நாம கொண்டு வந்திருக்கிறோம். அனைத்தையும் பட்டியல் போட்டு சொல்லணும்னா நேரம் பத்தாது, காலம் கடந்துரும். அது சாதனை விளக்க பொதுக்கூட்டமா மாறிடும். எனவே சிலவற்றை மட்டும் தலைப்புச் செய்தியா நான் சொல்ல விரும்புறேன். இன்று திறக்கப்பட்ட 408 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் பெயரில் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம், 128 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 38 ஏக்கர் பரப்பளவில் அண்ணா கனரக வாகனம் சரக்கு முனையம், இன்று அடிக்கல் நாட்டப்பட்ட 236 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 22 ஏக்கர் பரப்பளவில் பெரியார் ஒருங்கிணைந்த காய்கறி அங்காடி அமைக்கப்பட இருக்கு. 290 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரில் மாபெரும் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம், 18 கோடியே 9 லட்சம் மதிப்பீட்டில் பறவைகள் பூங்கா, 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச ஒலிம்பிக் அகாடமி, 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஜல்லிக்கட்டு அரங்கம், 4 கோடி 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பச்சைமலை சுற்றுலா திட்டம். மிக முக்கியமான திட்டம், இந்த திருச்சி மாவட்டத்தில் தொழில் புரட்சி ஏற்படுத்திட மணப்பாறையில் 1100 ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் என்னால தொடங்கப்பட்டிருக்கு. அந்த தொழிற்பூங்காவில் உலகின் முன்னணி நிறுவனங்களான ஐபிஎல், பெப்சிகோ தொழில் தொடங்க போறாங்க. இதன் மூலம் மட்டும் 10,000க்கும் அதிகமான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது. அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சி நடக்கும் இடத்திற்கு அருகாமையில் தான் 400 கோடி ரூபாய் மதிப்பிலான டைடல் பூங்கா என்னால் அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த பணிகளும் நடைபெற்று வருது.